நடிகை சுஜாதா வரலாறு. சுஜாதா எந்த ஊரை சார்ந்தவங்க, இவங்க சினிமா துறைக்கு வந்தது எப்பொழுது, இவங்க தமிழ் சினிமாவில் அறிமுகமாகறதுக்கு முன்னமே மலையாள படங்களில் நிறைய நடித்திருக்கிறாராம். அந்த படங்கள்லாம் ஒரு மாதிரியான படங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த படங்களுடைய விவரங்கள், இவங்க தமிழ் சினிமாவில் பாலச்சந்திரால் அறிமுகப்படுத்தப்பட்ட பின் சிவாஜி, ரஜினிகாந்த், சிவகுமார் அப்படின்னு முன்னணி ஹீரோக்களோட அவர் நடித்திருக்கிறாங்க. அந்த எல்லா ஹீரோக்களும் சுஜாதாவை பற்றி சொல்லுகிற விஷயம் என்ன, இவங்க ரொம்ப பீக்கில் இருக்கும் பொழுதே காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. அந்த திருமண வாழ்க்கை ரொம்ப மர்மம் நிறைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க திருமணத்திற்கு அப்புறம் இவங்களை நடிக்கிறதுக்காக யாராவது தொடர்பு கொண்டா அவ்வளோ எளிதாக தொடர்பு கொள்ள முடியாதான், எந்த மீடியாக்கள்கிட்டையும் பேசுகிறது கிடையாதான். ஒருவேளை இவங்களை யாராவது தடுத்திருப்பாங்களா, இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் இவங்க ரொம்ப கொடுமையை அனுபவித்ததாக சொல்கிறாங்க. அந்த விஷயங்களையும், இவர் திடீரென்று உடல் நலக்குறைவால் இறந்து விட்டார் அப்படின்னு செய்தி வந்தது, இவருடைய ரசிகர்கள்லாம் அதிர்ச்சியில் உறைந்தே போனாங்க. அந்த சம்பவத்தையும், இன்னும் சுஜாதாவுடைய வாழ்க்கையில் நிறைய அவரே பகிர்ந்து கொண்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது. இது ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ். இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்கிற நிறை குறைகளையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கேரளத்தை பூர்வீகமாக கொண்ட சுஜாதாவுடைய சொந்த பெயர் விஜயலட்சுமி. இவர் 1952 டிசம்பர் 10 இலங்கை யாழ்ப்பாணத்தில் தெல்லிப்பளை அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்கிறார். அந்த காலத்தில் இந்தியாவிலிருந்து ஆசிரியர்கள் யாழ்ப்பாணம் சென்று வேலை செய்து வந்தாங்க. சுஜாதாவின் தந்தை சங்கரன் மேனன் கேரளத்திலிருந்து தெல்லிப்பளை மகாஜன கல்லூரியில் விலங்கியல் ஆசிரியராக 1956 வரை வேலை செய்திருக்கிறார். பின்னர் தென்பகுதியில் உள்ள காலியில் வேலை செய்தார். சுஜாதாவும் அங்கு 10ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறாங்க. 14ஆம் வயதில் குடும்பத்தோட கேரளத்திற்கு திரும்பி இருக்கிறாங்க. அங்கு தனது குடும்பத்தினருடன் குடியேறிய சுஜாதா சிறிது காலம் தையல் வேலை செய்து வந்திருக்கிறாங்க. 1977ஆம் ஆண்டில் ஜெயகர் அப்படிங்கிறவரை காதல் திருமணம் செய்து கொண்டார். இவங்களுக்கு சஜித் என்ற மகனும் திவ்யா அப்படிங்கிற மகளும் இருக்கிறாங்க. திவ்யா மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார்கள். முதலாக போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற மலையாள நாடகத்தில் இவர் நடித்தார். 1971ஆம் ஆண்டில் இயக்குனர் ஜோஸ் பிரகாஷ் தபஸ்னி அப்படிங்கிற மலையாள படத்தில் சுஜாதாவை அறிமுகம் செய்து வைத்தார். 1972ஆம் ஆண்டில் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் அவள் ஒரு தொடர்கதை அப்படிங்கிற படத்தில் தமிழில் அறிமுகமாயிருக்கிறார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதை தொடர்ந்து சுஜாதா தமிழ் பட உலகில் ரொம்ப பிரபலமானார். இந்த தமிழ் சினிமாவில் அறிமுகமான பாலச்சந்திரன் எப்படி செலக்ட் பண்ணார் அப்படிங்கிறத சுஜாதா அவர்களே பகிர்ந்திருக்கிறார். 13 வயது வரைக்கும் இவர் இலங்கையில் இருந்திருக்கிறார். அதனால சிங்கள பெண்களின் நடை, உடை, பாவனை இதெல்லாம் சுஜாதாவை ஆட்கொண்டதான். அவருடைய தாய்மொழி மலையாளம், ஆனால் அவருக்கு மலையாளம் எழுத படிக்க தெரியாதான். வீட்டில் உறவினர்கள் நண்பர்கள்ட்ட மட்டும்தான் அவங்க மலையாளத்தில் பேசியிருக்காங்க. பொது இடங்களில் சிங்களம் மற்றும் ஆங்கில மொழிகளில் நல்லா பேசுவாங்களாம். இவருடைய அப்பா இஎஸ் மேனன் கொழும்புல உள்ள ராயல் கல்லூரியில் பேராசிரியராக இருந்திருக்கிறார். இலங்கையில் தமிழ் படங்கள் ரொம்ப குறைவாக தான் வருமா, அதனால ஆங்கிலம், இந்தி மற்றும் சிங்கள மொழி படங்களை தான் இவங்க அதிகமாக பார்த்து வளர்ந்துருக்கிறாங்க. இவங்க பார்த்த முதல் தமிழ் படம் எம்ஜிஆரின் தாய்க்கு பின் தாரம். 1967ஆம் ஆண்டு இவங்க அப்பா ஓய்வு பெற்ற பிறகு இவங்க குடும்பம் கேரளாவில் உள்ள எர்ணாகுளத்திற்கு குடிபெயர்ந்திருக்கிறது. எர்ணாகுளத்தில் சுஜாதா தையல் கற்று வந்திருக்கிறார். தொடர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சுஜாதா நினைத்த போது மகளை நடிகையாக்க சுஜாதா அம்மா விரும்பி இருக்கிறாங்க. ஆனால் சுஜாதாவோட அப்பாவுக்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லையாம். மலையாள திரையுலகில் வில்லனாக நடித்து வந்த ஜோஸ் பிரகாஷ் அவருடைய உதவியோட 1971 சுஜாதா சினிமாவில் நுழைந்திருக்கிறார். அவர் நடித்த முதல் படம் தபஸ்வினி, அடுத்து புனர்ஜென்மம், சுழி உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கிறார். அங்கு பல படங்களை நடித்தாலும் 2வது கதாநாயகியாக தான் வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. அவற்றில் சில கவர்ச்சி கதாபாத்திரங்கள். இந்த சூழலில் தமிழில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இவங்க சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. அவரது எதிர்பார்ப்பு பொய்யாகவில்லை. கே பாலச்சந்தர் அவள் ஒரு தொடர்கதை படம் அவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த சம்பவத்தை பற்றி சொன்ன சுஜாதா ஒரு நாள் அருள் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸுக்கு வர சொல்லி சுப்பையா டெலிஃபோனில் எங்களுக்கு தகவல் சொன்னார். நானும் என்னுடைய அண்ணனும் அங்கே போனோம். முதலாக டைரக்டர் கே பாலச்சந்தரையும் தயாரிப்பாளர் ராம அரங்கனையும் நாங்கள் சந்தித்தோம். பாலச்சந்தர் என்கிட்ட கேட்டார், உங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு. நான் தமிழ் பேச தெரியும், எழுத தெரியாதுங்க அப்படின்னேன். அப்போது டைரக்டர் ஒரு வசனத்தை தந்து பேச சொன்னார். நான் கொஞ்சம் தடுமாறி அதை பேசி முடித்தேன். அதை கேட்ட அவர், இது போதாது, இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டாதான் டயலாக்கை தடுமாறாமல் பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிறகு அவங்க ஆஃபீஸ்லேருந்து புறப்படும் போது
சுஜாதா, உனக்கு சான்ஸ் இருக்குது, தினமும் தமிழ் பத்திரிகைகளை சத்தம் போட்டு படி, தப்பு இல்லாமல் படி, தினத்தந்தி, தினமணி எதை படித்தாலும் ரொம்ப சத்தமாக படித்து பழகு, தமிழ் உச்சரிப்பு நன்றாக வந்தாகணும், உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, கண்டிப்பாக முயற்சி செய்கிறேன் அப்படின்னு. அதற்கப்புறம் கேபி சார் சொன்ன மாதிரியே நிறைய தமிழ் பத்திரிகைகளை வாங்கிட்டு வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காலையிலையும் நைட்டும் தமிழ் படங்களை நிறைய பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளில் சுஜாதா அவர்களுக்கு நம்பிக்கையும் உறுதியும் நிறைய வந்திருக்கிறது. படப்பிடிப்பு தொடங்கிய நாளில் பாலச்சந்திரிடம் அவருடைய பயிற்சியை பற்றி சொல்லி தமிழில் பேசி காண்பித்த உடனே அவர் ஓகே, உன் திறமையை படத்தில் டயலாக்ல வெளிப்படுத்து, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தியிருக்கிறார். பெரிய பேனரில் பெரிய இயக்குனரின் அறிமுகத்தில் ஒரு புதுமுகம் நடிக்கும்போது சிக்கல்களும் சென்டிமெண்ட்களும் நிறைய இருக்கும். அந்த மாதிரி தான் புதுமுகமான சுஜாதாவுக்கும் ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கிறது. அது என்ன சிக்கல் அப்படின்னா, இவர் ஏற்கனவே மலையாளத்தில் நடித்த ஏ படம் புனர்ஜென்மம் சென்னையில் திரையிடப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த சிக்கலுக்கு காரணம். இந்த விஷயம் டைரக்டர் காதுக்கு போயிருக்கிறது. அந்த விஷயத்தை ஊதி பெரிதாக்கி சுஜாதா ஒரு செக்ஸ் படத்தில் நடித்தவங்க, இந்த படத்தில் நடித்தா இந்த படத்தோட பேர் கெட்டு போயிடும், அதனால் தூக்கிடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல வேலையாக சுஜாதா அந்த விஷயத்துலேருந்து தப்பியிருக்கிறார். அவள் ஒரு தொடர்கதை ரிலீஸ் ஆகிற வரைக்கும் மலையாளத்தில் குறிப்பாக ஏ படங்களை நீ நடிக்கவே கூடாது அப்படின்னு பாலச்சந்தர் கண்டிப்பாக அவர் சொல்லியிருக்கிறார். கவர்ச்சியாக எந்த பத்திரிகைக்கும் போஸ்ட் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சுஜாதாவை அழைத்து கண்டித்து சொல்லி அனுப்பியிருக்கிறார் டைரக்டர் கே பாலச்சந்தர். நான் அந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்க மாட்டேன், அப்படி கிளாமராக நடிக்க சொல்லி நிறைய படங்கள் எனக்கு வந்தது, நான் வேணான்னு மறுத்து விட்டேன், அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அது தெரியாமல் நடந்த விஷயம் அப்படின்னு சுஜாதாவும் பதிவு பண்ணியிருக்கிறார். அந்த படம் அவள் ஒரு தொடர்கதை படம் தயாரிப்பாளருக்கு நல்ல வெற்றியையும் தந்திருக்கிறது. படத்தை பார்த்த நடிகர் ஜெமினி கணேசன் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்க அப்படின்னு பாராட்டியிருக்கிறார். அவரது பாராட்டு தான் சுஜாதா அவர்களுக்கு பிள்ளையார் சுழி போட்டதுன்னு சொல்லலாம். அவரை தொடர்ந்து நடிகை ஷீலா, ஜெயபாரதி, நடிகர்கள் உமர் வின்சென்ட், மலையாள டைரக்டர் நாராயணன் ஆகியோர் ஃபோன் பண்ணி சுஜாதாவை ரொம்ப மனதார பாராட்டியிருக்கிறாங்க. நடிகர் சிவகுமாருடன் சுஜாதா நிறைய படங்களில் நடித்திருக்கிறார். அவங்கள பற்றி சுஜாதாவை பற்றி சிவகுமார் சொல்லும்போது, தமிழ் திரைக்கு அறிமுகமாகும் போதே சுஜாதாவோட தோற்றத்தில் ரொம்ப மெச்சூரிட்டி இருந்தது, அதனால குடும்ப தலைவி, வக்கீல், டாக்டர் அப்படின்னு குணச்சித்திர வேடங்களை நிறைய ஏற்று நடித்தார். நானும் அவரும் பல படங்களில் நடுத்தர வர்க்கத்து தம்பதியினராக நாங்கள் நடித்திருக்கிறோம். தொழிலில் அலட்சியம் அப்படிங்கிறது சுஜாதாவோட அகராதியில் பார்க்க முடியாத ஒரு வார்த்தை. உணர்ச்சிகரமான காட்சிகளில் நீண்ட தமிழ் வசனங்களை ரொம்ப சுத்தமாக உச்சரிப்போடு பொரிந்து தள்ளுவதில் அவர் வல்லாதி வல்லவர் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார். டப்பிங் பேசும்போது இவர் என்ன பண்ணுவாராம், திரையில் வரும் தன்னோட உருவத்தை பார்த்து அப்படியே உருகி கண்ணீர் விட்டு கொண்டே கதறியபடி அந்த எமோஷனல் சீன்கள்லாம் அவ்வளோ அழகாக பேசுவாராம். அந்த மாதிரி ரொம்ப எமோஷனல் டைப் இவங்க அப்படின்னு சிவகுமார் அவர்களும் பதிவு பண்ணியிருக்கிறார். திரைப்பட நடிகைகள் பலருக்கு குடும்ப வாழ்க்கை திருப்திகரமாக அமைந்ததில்லை அப்படி தான் சொல்லணும். சுஜாதாவுக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. சுஜாதாவுக்கு பெரும் புகழை தேடி தந்த படம் அன்னக்கிளி. அதன் வெள்ளி விழா தமிழகம் எங்கும் விமர்சையாக கொண்டாடப்பட்ட போது அதில் அற்புதமாக நடித்ததற்காக சந்தோஷப்பட வேண்டிய முதல் நபர் சுஜாதா. ஆனால் எந்த ஊர் விழாவிலையும் நிறைந்த மனதோடு அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு ஊருக்கு செல்லும் போதும் ஒரு பிரச்சனை இருக்கும். அவருக்கு நிம்மதியான வாழ்க்கையை அமைத்து கொடு அப்படின்னு நான் அந்த நாட்களில் நான் ஆண்டவனை வேண்டிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் காதலித்தவரையே கரம் பிடித்து அன்பு குழந்தைகளை பெற்று நல்ல குடும்ப தலைவியானார். திருமணத்திற்கு அப்புறமும் தன்னோட வத்தாத நடிப்பு திறனால தனக்குன்னு ஒரு இடத்தை நிலைநிறுத்திய சாமர்த்தியசாலி தான் சுஜாதா. ஆனால் ரொம்ப சீக்கிரம் அவர் சினிமா துறையை விட்டு விலகி விட்டார் அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் நடிகர் சிவகுமார் அவர்கள். பொதுவாகவே நடிகைகளுக்கும் நடிகர்களுக்கும் பர்சனல் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, பணத்தால் குளிக்கிறாங்க, ரொம்ப பேரும் புகழோடு இருக்காங்க அப்படின்னு தான் மீடியாக்கள் எப்பொழுதுமே ஒரு பில்டப் பண்ணும் இல்லையா. ஆனால் நடிகை என்பவர்களுக்கு தனி இமேஜும் தனி வாழ்க்கை முறையும் தனியான ஆசைகளும் இருந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பத்திரிகைகள் புரிந்து கொள்வதே இல்லை. அவங்களா ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிறாங்க. ஆனால் குளத்தில் கல்லறிந்து உருவாக்கும் அலைகளை போல இந்த நடிகருடைய வாழ்க்கையும் அலைக்கழிக்கிற வாழ்க்கை தான் அப்படிங்கிறத மட்டும் மீடியாக்கள் வெளிச்சம் போட்டு காட்டுவதே இல்லை. சுஜாதா அப்படிங்கிற நடிகையின் திரையுலக வாழ்க்கையின் ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்திருந்த திரையுலகம் மறுபக்கத்தை கடைசி வரையிலும் பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு இரும்பு கோட்டைக்குள்ள சிக்கி கொண்டிருந்த புள்ளிமானாக இருந்திருக்கிறார் சுஜாதா அவர்கள். சினிமா பத்திரிகையாளர்களுக்குள்ள நீங்கள் யாரையாவது போய் பேட்டி எடுக்கணும் அப்படின்னா எல்லாருமே போட்டி போடுகிற ஒரு நபர் அப்படின்னா அதில் முதலிடத்தில் வருபவர் சுஜாதா தான்.
யார் பேட்டி கொண்டு வருவது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான் நிறையா இருக்குமா. அப்படி முதலிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுஜாதா அந்த அளவுக்கு தன்னை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள தானே சிக்க வைத்து கொண்டு வாழ்ந்து காட்டியவர். அவர் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் வீட்டிற்கும் மருத்துவமனைக்குமாக அவர் அலைந்திருந்த போதிலும் அது பற்றிய விஷயங்கள் கூட மீடியாக்களுக்கு பரவாமல் பார்த்து கொண்டனர் அவங்க குடும்பத்தினர். அவருடைய நீண்ட நாள் மேக்கப் மேனான சுந்தரமூர்த்தியின் நட்பு மட்டும்தான் அந்த வீட்டுக்கும் திரையுலகத்துக்கும் இருந்து வந்த ஒரே ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சுஜாதா தமிழில் அறிமுகமான அவள் ஒரு தொடர்கதையில் சுஜாதாவுக்கு மேக்கப் போட்டவர் சுந்தரமூர்த்தியோட அப்பா. அதன் பின்பு சுந்தரமூர்த்தி அந்த தொழிலை கையில் எடுத்த போது பாபா வரையிலும் ரஜினிக்கும் சுஜாதாவுக்கும் ஆஸ்தான மேக்கப்பன் இவர் தான். சுஜாதாவின் அஞ்சலியில் அவரது பெண் திவ்யாவின் கண்ணீருக்கு பின்பு இந்த சுந்தரமூர்த்தியின் கதறல் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படிங்கிறத அன்னைக்கு இறப்பு வீட்டுக்கு போனவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சுஜாதா மலையாள தேசத்திலிருந்து இறக்குமதி ஆனவர், ஆனால் அவர் இலங்கையில் பிறந்தவர் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இதற்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம். 1971ஆம் ஆண்டு எர்ணாகுளம் ஜங்ஷன் அப்படிங்கிற திரைப்படத்தில் தான் சுஜாதா அப்படிங்கிற தனித்த நடிகை மலையாள திரையுலகினருக்கு தெரிந்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த திரைப்படத்தில் மலையாளத்தில் அப்போதைய காலகட்டத்தில் வேறு எந்த புதுமுக நடிகையும் துணிந்து நடிக்க முன்வராத அளவுக்கு 2 பீஸ் உடையில் சுஜாதா நடித்திருந்தது மலையாள திரையுலகத்துக்கே அதிர்ச்சியாக இருந்ததாம். இந்த திரைப்படத்தின் பெயரும் புகழும் இதே காரணத்துக்காகவே சுஜாதாவின் பெயரை கேரளா தாண்டி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறது. தமிழில் அப்போதெல்லாம் மாடர்ன் தியேட்டர்ஸ் அறிமுகப்படுத்திய 2 பீஸ் உடை அழகிகள் பட்டியலில் இன்னொருவராக சுஜாதாவை நம்ம அறிமுகப்படுத்திடலாம் அப்படின்னு நினச்சி கோடம்பாக்கத்துக்கு சுஜாதாவை இறக்குமதி செய்திருக்கிறாங்க. ஆனால் இங்கே அவர் எதிர்பார்த்து வந்தது நல்ல கேரக்டர் ரோல்ஸ். மலையாளத்தில் தன்னுடன் நடித்திருந்த பத்திரகாளி படத்தின் ஹீரோயின் ராணி சந்திராவின் உதவியோடு தான் தமிழ் திரையுலகத்துக்குள்ளே காலெடுத்து வைத்திருக்கிறார் சுஜாதா. 1973 அவள் ஒரு தொடர்கதை படத்துக்காக புதுமுகம் தேடிக்கொண்டிருந்த கே பாலச்சந்திரனும் வழக்கமான புதுமுகமாகத்தான் சுஜாதா அறிமுகம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறார். நெடு உயரம், அக்கா போன்ற தோற்றமும் கேரக்டருக்கு ஏற்றார் போல கிடைத்தவிட அவர் தான் அந்த கவிதா அப்படின்னு முடிவு செய்திருக்கிறார் கேபி. இதற்குள் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். இந்த ஒரு படத்தின் வெற்றி அவருக்கு தமிழ் திரையுலகத்தில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுக் கொடுத்தாலும் 1976 வெளிவந்த அன்னக்கிளி தான் அவரை தமிழகத்தின் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தது. இளையராஜாவின் புதுமையான இசை, கிராமந்தோறும் காதுகளில் கிசுகிசுக்கப்படும் செய்திகளின் தொகுப்பாக அன்னோ அப்படிங்கிற அந்த அபலையின் கதையை உறக்க சொன்ன அன்னக்கிளி சுஜாதா அப்படிங்கிற பண்பட்ட நடிகையை தமிழ் சினிமா உலகத்துக்கு அடையாளம் காட்டியது. இடையில மீண்டும் தன் தாய் வீட்டு பக்கம் கவனத்தை திருப்பினாலும் தமிழ் திரைப்பட உலகம் அவருக்கு காட்டிய வரவேற்புனால இங்கேயே நிரந்தரமாக தங்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தது சுஜாதாவோட குடும்பம். திரையுலகில் வெற்றி பெற்ற நடிகைகளின் பின்புலத்திலெல்லாம் யாரோ ஒருவரின் ஆசையும் வெறியும் கலந்திருக்கும் அப்படிங்கிறது கோடம்பாக்கத்தில் எழுதப்படாத விதி. இது சுஜாதாவுக்கும் பொருந்தும். தன்னை மேலும் மேலும் நடிக்க சொல்லி வற்புறுத்தி கொண்டிருந்த தனது குடும்பத்தினரிடமிருந்து தப்பிக்க வேண்டி வழக்கமாக எல்லா நடிகைகளும் செய்த அதே தவறைத்தான் சுஜாதாவும் செய்தார். மவுண்ட் ரோட்டில் பழைய ராஜகுமாரி தியேட்டர் அருகில் குடியிருந்த சுஜாதாவின் வீட்டு மாடியில் ஒன்று குடித்தனத்தில் தங்கியிருந்தவர் ஜெயகர் அப்படிங்கிறவர். சுஜாதாவின் வருத்தங்களுக்கும் சோகங்களுக்கும் ஆறுதல் சொல்ல படி இறங்கியவர் சுஜாதாவின் மனசுக்குள்ள புகுந்து விட்டார். வழக்கம் போல தனது வீட்டாரின் எதிர்ப்பையும் மீறி ஜெயகரை திருமணம் செய்து கொண்டு தனது அடுத்த கட்ட வாழ்க்கையை துவக்கினார் சுஜாதா. இது வரைக்கும் தான் அவருடைய சினிமாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. என்னவெல்லாம் பிற்காலத்தில் நடக்க போகுதோ அப்படின்னு தெரியாமலேயே இயக்குனர் சிகரத்தின் அவர்கள் படத்தில் 1976 நடித்து முடித்திருக்கிறார் சுஜாதா. ஒரு பக்கம் தேலாக கொட்டிய கணவன், அவர் ஒரு மனநோய் பாதிக்கப்பட்டவர்னு சொல்றாங்க. மறுபக்கம் தன்னை விரும்பும் 2 நல்ல நண்பர்கள் என்று கேபி காட்டிய அந்த திரைக்காவியத்தில் முதல் வரி கதை சுஜாதாவின் நிஜ வாழ்க்கையிலையும் அப்படியே நிகழ்ந்து விட்டது. அவரது துரதிர்ஷ்டம் தான். 1977 நடந்த அவரது திருமணத்திற்கு அப்புறம் 2 பிள்ளைகள் பிறந்த பிறகும் அவரது திடீர் சினிமா பிரவேசங்களும் திடீர் தலைமறைவுகளும் தொடர்ந்து கொண்டு தான் இருந்தன. பத்திரிகைகள் விரட்டி பிடித்து தான் அவரை பேச வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கிறது. எதையும் வெளிப்படையாக பேசும் சுஜாதாவுக்கு தனது கணவர் கட்டியிருந்த இரும்பு கோட்டைக்குள்ளேயே இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கிறது. கடைசி கால வரையிலும் அவருடன் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் அவரது நிலைமை எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கிறது. அத்தனை பேரிடமும் மனம் விட்டு அவர் பேசியிருக்கிறார். ஆனால் இதற்காக இந்த திருமண பந்தத்தை நான் மீறப்போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் பலராலும் ஏற்க முடியாமல் போயிருக்கிறது. இடையில தனது நடிப்பு கேரியரில் எந்த பங்கமும் வைக்காமல் நடிப்பு வேட்டையை தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிறார் சுஜாதா. அவர்கள் படத்துல கேபியின் இயக்குதல் பசிக்கு சுஜாதா நிறைய தீனி போட்டிருந்தாலும் சுஜாதாவுக்கே தன்னை பிடித்திருந்தது நூல்வேலி தான். இதையும் விட எனக்கு பிடித்திருந்தது அவள் ஒரு தொடர்கதையின் நாயகி கவிதா தான்.
இப்படி ஒரு சகோதரி வீட்டுக்கு வீடு இருக்கிறார்களே, இவர்களை பற்றி யாருக்கு என்ன கவலை என்றெல்லாம் யோசிக்க வைத்த அந்த திரைப்படம். இதில் நிச்சயம் இவர் காட்டியிருந்த நடிப்பு பெரிய உச்சம் தான் சொல்லணும். வசன உச்சரிப்பில் சுஜாதா ஒரு ஸ்டைலிஸ்ட் அப்படின்னே சொல்லணும். சம்பாத்தியத்துக்கு ஒரு தங்கச்சி, சமைச்சு போட ஒரு அம்மா, படுக்கைக்கு ஒரு பொண்டாட்டி, வெட்கங்கட்ட ஜென்மம் அப்படின்னு ஜெய்கணேசை பார்த்து பொறுமை தள்ளும் சுஜாதாவோட வசன உச்சரிப்பை இன்னைக்கு பார்த்தாலும் நம்மையும் சேர்த்தே சொல்லியிருப்பது போல அவ்வளவு பாவனையோட கலந்து அவர் பேசியிருப்பார். இதே போன்றுதான் அந்தமான் காதலி படத்தின் இறுதி காட்சியிலையும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனையே பந்தாடி இருப்பார். அதற்கு அப்புறம் சுஜாதாவின் பெயரை ஊரெல்லாம் கொண்டு போய் சேர்த்த படம் தான் விதி. தன்னை கெடுத்தது, பிள்ளையையும் கொடுத்தது இதோ இந்த டைகர் தயாநிதி தான் அப்படின்னு கோர்ட்ல வாதாடி கொண்டிருக்கும் ஜெய்சங்கரை பார்த்து கை நீட்டி சொல்லுகிற அந்த காட்சியை யாராலும் மறக்கவே முடியாது. பட்டி தொட்டியெல்லாம் விதி படத்தின் ஆடியோ கேசட்டுகள் பட்டையை கிளப்பிய போது சுஜாதாவின் அனல் தெரித்த வசன காட்சிகளே படத்திற்கு மீண்டும் மீண்டும் கூட்டத்தை திரட்டி கொண்டு வந்ததுன்னு சொல்லலாம். அதற்கு அப்புறம் ஹீரோயின்களாக இளையவர்களும் எதற்கும் துணிந்தவர்களுமாக நிறைய பேர் அறிமுகமானவுடன் தன்னுடன் அறிமுகமான கமல், ரஜினிக்கே அம்மா வேடம் போடவும் சுஜாதா தயங்கவே இல்லை. தமிழ் சினிமா தவிர்த்து தெலுங்கு, கன்னடம் உலகத்திலையும் சுஜாதாவின் நடிப்புலகம் விரிந்தது. தெலுங்குல நாகேஸ்வர ராவ், கிருஷ்ணா, சோபன் பாபு அப்படிங்கிற மூத்த நடிகர்களுக்கு ஜோடியாக பல படங்கள்ல ஆடி முடித்தார் சுஜாதா. தமிழோட தெலுங்குல தான் மிக அதிக படங்கள்ல ஹீரோயினாக நடித்திருக்கிறார் சுஜாதா. அதற்கு பின்பு தெலுங்கு ஹீரோக்கள் அத்தனை பேருக்கும் அம்மாவாக வேஷம் போட்டு ஓய்ந்தே விட்டார். இதனாலதான் அவருடைய மரணத்திற்கு தமிழ் திரைப்படத்துறை வருத்தப்பட்டதை விட தெலுங்கு திரையுலகமும் ஆந்திராவும் ரொம்ப அதிகமாகவே அஞ்சலி தெரிவித்திருக்கிறார்கள். நீலாங்கரை வீட்டில் முதல் நாளில் இருந்து மறுநாள் வரை அவருடைய உடல் சவப்பட்டியில் வைத்து கொண்டு எடுத்து செல்லும் வரையிலும் தெலுங்குக்காரர்களும் தெலுங்கு சேனல்காரர்களும் தான் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. ஆந்திராவில் மிக அவசர செய்தியாகவே சுஜாதாவின் மரண செய்தி எல்லா சேனல்களையும் ஒளிபரப்பப்பட்டது. சுஜாதா ரொம்ப ரொம்ப ஒழுக்கமான பெண்மணி அப்படின்னு கூறியிருக்கிறார் ராமநாயுடு. நடிப்பு ஒன்றை தவிர சுஜாதாவுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது, எப்படிப்பட்ட கஷ்டம் அப்படின்னாலும் முகம் சுளிக்காம நடித்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நாகேஸ்வர ராவ். ஆந்திர முதலமைச்சர் கிரண்குமார் ரெட்டியே சுஜாதாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டார். தெலுங்கு சேனல்களையும் 2 மணி நேரங்களுக்கு மேலாக பல நடிகர் நடிகைகள் தங்களது சோகத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தமிழ் சேனல்கள் தேர்தல் வேலைகளில் மும்முரமாக இருந்ததுனால நீலாங்கரை வரைக்கும் போய் படம் எடுக்க வேண்டுமா அப்படின்னு அவங்க எல்லாருமே இதை தவிர்த்திருக்கிறாங்க. ஆனால் இந்த தமிழ் திரையுலகத்தில் ஒரு 25 ஆண்டுகள் முடிசூடா ராணியாகவே அவங்க ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறத யாராலும் மறுக்கவே முடியாது. நடிகை குட்டி பத்மினி அவர்கள் இந்த சுஜாதா வீட்டுக்கு எதிரில் இருந்தவராம். ஒரு முறை சுஜாதா அவர்கள் அவங்க வீட்டில் கதறி அழுவதை கேட்டு குட்டி பத்மினியும் அவங்க அம்மாவும் ஓடி போய் பார்த்துருக்காங்க. சுஜாதாவின் கணவர் ஜெயகர் தன்னுடைய பெல்ட்டால சுஜாதாவை அடித்து கொண்டிருக்கிறத பார்த்து இவங்க பதறி இருக்கிறாங்க. சுஜாதா எதையுமே சொல்லாம ரொம்ப பொறுமையாக உட்கார்ந்தபடி அடியையும் வாங்கி கொண்டு அழுது கொண்டே இருந்திருக்கிறார்கள். இந்த கொடுமையான விஷயத்தை குட்டி பத்மினி அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அவங்க இறப்பதற்கு சில வருடங்களுக்கு முன்பாக பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் பொன் விழாவையொட்டி சென்னையில் ராடன் மீடியாஸ் ஏற்பாடு செய்திருந்த பாராட்டு விழாவிற்கு ஜானகியை வாழ்த்த சுஜாதாவை அழைக்க ரொம்ப பெரும் பாடுபட்டிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ரொம்ப ரத்தன சுருக்கமாக தனது பேச்சை முடித்து கொண்டு ரொம்ப விரைவாகவே வெளியேறிய சுஜாதாவை பார்த்தபோது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்திருக்கிறது. கடைசியாக சுஜாதா கலந்து கொண்ட நிகழ்ச்சி இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சினிமாக்காரர்கள் பதிவு பண்ணுறாங்க. ஆனால் இதற்கு முன்பாக ஒரு முறை அவர் பத்திரிகையாளர்களின் முன்னிலையில் தோன்றியிருந்தார். அது நடிகர் திலகம் சிவாஜியின் மரணத்தின் போது. சிவாஜியின் உடல் தகனம் நடைபெற்ற நாளன்று காலையில் பாண்டி பஜார் அருகே தமிழ் திரைப்பட நடிகர் நடிகைகள் எல்லாருமே கருப்பு பேட்ஜ் அணிந்து ஊர்வலமாக சிவாஜியின் வீடு நோக்கி நடந்து போனாங்க. அந்த ஊர்வலத்தின் முன் வரிசையில் மனோரமாவுடன் கைகோர்த்து தலையை குனிந்த நிலையிலேயே சுஜாதாவும் வந்து கொண்டிருக்கிறார். சிவாஜியின் வீட்டு முகப்புல வைக்கப்பட்டிருந்த சிவாஜியின் உடலுக்கு மாலை அணிவித்த கையோடு பட்டென்று சிவாஜியின் வீட்டுக்குள்ள போய் பதுங்கி விட்டார் சுஜாதா. அவரிடத்துல இரங்கல் செய்தி கேட்பதற்காக எல்லா சேனல்காரர்களும் சிவாஜியின் வீட்டை சுற்றி சுற்றி தேடி அலைந்ததை எல்லாருமே பார்த்துருக்கிறாங்க. சில நடிகர் நடிகைகள் லாரியில் சிவாஜியின் உடலுக்கு பின்னால் சென்ற போதாவது வருவார் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனால் சுஜாதா அவர்கள் அந்த நிமிடமே அவருடைய வீட்டிற்கு சென்று விட்டார். சுஜாதா நடிக்கிற வரையிலும் அவரது கால் ஷீட்டை அவரது கணவர் ஜெயகர் தான் கவனித்துக் கொண்டாராம். ஜெயகரையே போன்ல பிடிப்பது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. சுஜாதா தான் நடிக்க வேண்டும் என்றால் சுஜாதா தான் வேணும் அப்படின்னு கேட்டால் எல்லா தயாரிப்பு நிர்வாகிகளும் ஒரு கட்டத்தில் அழுத்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்களாம். ஏன்னா அவங்கள பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம், பத்திரிகைகளுக்கு பேட்டி, அனாவசியமான அரட்டைகள் அப்படின்னு எதற்குமே இடம் கொடுக்காம இருந்த சுஜாதாவை அவங்க கணவர் ரொம்ப சந்தேகப்பட்டிருக்கிறார். அவரே கூட வந்து அவரே கூட அழைத்து போயிருக்கிறார். அவர் மீறி பத்திரிகையாளர்கள் நெருங்க முடியாமல் தவித்து பின்பு அதையே குற்றம் சாட்டி பத்திரிகைகள்லாம் பகிரங்கமாகவே எழுதிய பின்பு கூட
சுஜாதாவே இதற்கு மறுப்பளிக்க கூட மறுத்து விட்டிருக்கிறார். அதற்கு காரணம் அவருடைய கணவர் ஜெயகர் ரொம்ப கொடுமைக்காரராக இருந்திருக்கிறார். இப்படி தான் நடிக்கணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இவருக்கெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு எல்லா கட்டத்திலையும் அவரை சுற்றி ஒரு பெரிய இரும்பு வேலியையே போட்டிருக்கிறார். மீறி சுஜாதாவை தேடி வீட்டிற்கு சென்றவர்களை கூட ஜெயகரே வரவேற்று பத்திரிகையாளர்களின் தோளில் கை போட்டு, மேடம் இப்போ தூங்குறாங்க, ஃபோனில் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியோ, இல்லை எங்கேயாவது போயிட்டாங்க அப்படின்னு பொய் சொல்லியோ வாசல்லையே வைத்து திருப்பி அனுப்பிய கதை தமிழ் திரையுலகில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் சில சமயங்களில் தேர்ந்தெடுத்த சில மூத்த பத்திரிகையாளர்களுக்கு மட்டும்தான் பேட்டி அளித்திருந்த சுஜாதா தனது கணவர், குழந்தைகள், குடும்பம் பற்றி மட்டும் அவங்க மூச்சு விட்டதே இல்லை. கிட்டத்தட்ட அவர் இறப்பதற்கு முன்பு ஏறக்குறைய 5 ஆண்டு காலமாக ஹவுஸ் அரெஸ்ட் என்ற நிலையில தான் அவர் இருந்திருக்கிறார். கடைசியாக சுஜாதாவை பார்க்கும்போது சுஜாதா பிணமாகத்தான் இருந்திருக்கிறாங்க. பாலச்சந்தர் சார்கிட்ட பல்வேறு சந்திப்புகளையும் பேட்டிகளையும் எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி, அதுக்கு பின்னாடி அந்த கவிதா என்ன சார் ஆனாங்க அப்படின்னு அவளும் ஒரு தொடர்கதை படத்தோட கேரக்டரை பற்றி கேட்பாங்க. ஏன் அப்படியே அவங்கள நிறுத்திட்டீங்க சார், அடுத்த பாகம் வருமா, எப்படிப்பட்ட கேள்விகள் கட்டாயம் இடம் பிடித்திருக்கும். இன்றைக்கும் அதே கேள்விகள் நிறைய துரத்தி கொண்டே இருக்கிறது. அந்த கவிதா நிஜத்திலையும் ஏன் இப்படி இருந்தாங்க, சுஜாதா நிஜத்திலையும் ஏன் இப்படி இருந்தாங்க, ஏன் இப்படி திடீர்னு மறைந்தாங்க, ஏன் யாருக்கிட்டையுமே எதையுமே சொல்லலை அப்படின்னு அவங்க கூட நடித்தவர்களும் அவங்க கூட பழகியவர்களும் அவங்கள சுற்றி இருந்த எல்லாருக்குமே இந்த கேள்வி மர்மமாகவும் ரொம்ப துயரமாகவும் சுற்றி கொண்டே இருக்கிறது. 2011 ஏப்ரல் 6 அன்று இருதய நோயால் அவருடைய உடல்நிலை மோசமடைந்ததால் அவர் மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடைந்திருக்கிறார். சினிமாவில் ஜெயித்த எத்தனையோ நடிகர்களுக்கு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க நினைத்தபடி வாழ முடியலன்னா கூட பரவாயில்ல, ரொம்ப சராசரியான வாழ்க்கை கூட கிடைக்காம தான் அவங்க இறந்து போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் மிகப்பெரிய தடம் பதித்து விட்டு சென்று இந்த சினிமா உலகில் தனக்கென ஒரு வரலாறை நிரந்தரமாக எழுதினவங்க தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஒரு சாதாரண சந்தோஷத்தை கூட அனுபவிக்காமலேயே இறந்து போயிருக்கிறார் நடிகை சுஜாதா அவர்கள். இது ரொம்ப துயரம் தோய்ந்த ஒரு கதை தான். இதுவே பெரும் நடிகை சுஜாதாவுடைய வாழ்க்கை வரலாறு. நன்றி, வணக்கம்.